குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கொடுத்த லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்ததுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஜாக்பாட் மூமெண்ட் கொடுத்தது. நம்ம கொடுத்த லெவல்ஸ் எல்லாமே டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்டு தொடர்ந்து ஒரு 2-3 நாளாக வந்து நல்ல மூமெண்ட் கொடுத்ததால் நமக்கு வந்து எல்லா காலும் வந்து டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிடுச்சு. அதுமாரி நம்ம கொடுத்த சப்போர்ட்டை வந்து மதித்து அது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருந்து டார்கெட்டை வந்து பையர்ஸ்க்கு வந்து நல்லா கொடுத்துருக்குன்றது தான் இன்னையோட வீடியோ. வந்து நம்ம நடுவில் வீடியோ போட்டு சொல்லிகிட்டு இருந்தோம். அது ஒரு சின்னதாக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம சொன்னது வந்து 23,100 அப்படின்ற கால் வந்து நம்ம சொல்கிறது புட்டு சொல்லியிருந்தோம். 23,100 புட்டு வந்து 62 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்து 23,050க்கு மேலே இருந்து 23,100 வரலையும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பாருங்கள், உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த 62ன்ற லெவல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் லெவலாக இருந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா அது உடைக்கிற வரலையுமே மார்க்கெட்டால் வந்து மேலே போக முடியலை. அது வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னா கன்சாலிடேட் ஆகிட்டு சைட்லேயே தான் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருந்தாங்க ரொம்ப நேரமாக. நம்ம கொடுத்தது வந்து இந்த 23,000 புட்டை வந்து 62 ரூபாய்க்கு மேலே பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா அதில் ஒரு 60 ரூபா உங்களுக்கு நிச்சயம் ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அது வந்து ஒரு 2 மணியாக அந்த டைம் வந்து பிரேக் அவுட் கொடுத்த பிறகு தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த 62ன்றது இங்கே பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் கீழே போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கடுத்தது நம்ம வந்து கொடுத்தது வந்து இந்த 23,000 கால் வந்து நமக்கு வந்து 41 ரூபாயில் 41 ருபீஸில் வந்து நல்ல சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலே நல்ல சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது போன லோ வந்து 44 தான் போனது. அதுக்கப்புறம் பாருங்கள் அது எவ்வளோ பெரிய ரேலி கொடுத்துருக்கு. 50 ரூபாய் சப்போர்ட் எடுத்துகிட்டு, அதாவது நம்ம எப்பயுமே நம்ம கொடுக்க பாயிண்ட்லேருந்து 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு சொல்லுவோம். மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்பயுமே வந்து ஸ்டாப் லாஸை பற்றி தான் யோசிப்போம். டார்கெட் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு 40 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இது மிகப்பெரிய ஜாக்பாட் தான். ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியுமான்றது தெரில. ஆனால் நம்ம இதன் மூலம் என்ன சொல்ல வரோன்னா, இது வந்து இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, இந்த லெவல் நம்பி நீங்கள் எப்படி ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். இது வந்து எந்த வித டெக்னிக்கும் கிடையாது, பியூர்லி கேல்குலேஷன் தான். அதனால் நீங்கள் வந்து மண்டையை போட்டு உடச்சிக்க தேவையில்ல. கேண்டில் ஸ்டிக்கோ இல்லை பைவட் பாயிண்ட்டோ இல்லை மற்ற இண்டிகேட்டர்ஸோ எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு வேல்யூ தான். அந்த வேல்யூ பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து அந்த ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுட்டு மேலே போகும், அதை சப்போர்ட்டாக எடுத்துக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். இதில் வந்து எந்தவித கஷ்டமும் இல்லை. நம்ம ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த ப்ரைஸுன்றது நம்ம வந்து மெயின்டைன் பண்ணால் அந்த ஸ்ட்ரைக்கிங்க்கு மேலே இருக்க போகுது அந்த கால் அப்படின்றதான் அர்த்தம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு 23,000க்கு மேலே அந்த ஸ்ட்ரைக்கு நிற்கணுன்னா இந்த 50 ரூபாய்க்கு மேலே இந்த கால் இருந்தால் தான் அது 23,000க்கு மேலே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த 23,050 அப்படின்ற கால் வந்து உங்களுக்கு வந்து 41 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் அது என்ன பண்ணியிருக்கோன்னா 23,050க்கு மேலே இருக்கும். அதே போல் 23,100 புட்டு 62 ரூபாய் பிரேக் அவுட் கொடுத்ததுனா தான் 23,050க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த லெவல்ஸ்லாம் பாருங்கள். அந்த பிரேக் அவுட் கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு வந்து அது வந்து சப்போர்ட் கொடுத்து ப்ராஃபிட் கொடுக்குது. அது ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்குது. அது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டும் இருக்குது அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரோம். அது வந்து அந்த லெவல் வந்து இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகலைன்னா அது வந்து புட்டுக்கு சப்போர்ட் ஆகுது. ஒருவேளை அந்த லெவல் வந்து கவலை போட்டோ அது வந்து காமனான ஒரு பாயிண்ட் ஆகிடுது. அது புட்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் மேலே போயிடுது. ஒருவேளை புட்டு தக்க வச்சுக்கிச்சின்னா அது வந்து அந்த லெவலுக்கு மேலே போகாதபடி அது வந்து மார்க்கெட் நிற்க வைக்கிது. இதுதான் வந்து கான்செப்டே. இதில் வந்து எந்தவித கஷ்டமும் கிடையாது. ஜஸ்ட் அந்த லெவல் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் போதும். நம்ம ஸ்டாப் லாஸ் எப்பயுமே 10லேருந்து 12 பாயிண்ட் தான் கொடுக்குறோம். டார்கெட் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஏன்னா இது வந்து நம்ம கொடுக்குற அந்த லெவலுக்கு கீழே வரலனாலே அது வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம கொடுக்குற டார்கெட்லேருந்து 10 பாயிண்ட்டு கூட கீழே வரலன்னா அப்பயே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து
அந்த லெவலுக்கு கீழே 10 பாயிண்ட் கூட வர்றாங்கன்னா நல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க போகுது, நல்ல ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு அப்படின்றது நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இது எந்த வித கஷ்டமும் இல்லை அப்படின்றத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வந்து நம்ம அடுத்த எக்ஸ்பைரிக்கான லெவல்ஸ், அதாவது நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பற்றி பார்த்துக்கிறோம். அது எக்ஸ்பைரி மாற்றிக்கிறேன். 27 மார்ச்சுக்கான எக்ஸ்பைரி பார்க்குறோம். மார்க்கெட் முடிஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா 23,190 அப்படின்ற இடத்த முடிஞ்சிருக்கு. அப்போ இது வந்து இந்த 23,000 கால் வந்து அது முடிஞ்சிருக்க இடம் வந்து 184ல் முடிஞ்சிருக்கு. இது வந்து 196 எபோவ் இருக்கணும். 196க்கு மேலே இருந்தால் இது பை பண்ணுங்கள். 196க்கு மேலே நிற்க முடியலன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். அதுமாரி இந்த புட்டையும் பார்த்துக்கங்க. இந்த புட்டு வந்து 96, இந்த புட்டு வந்து 96க்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து 23,100 நோக்கி திரும்பிடும் அப்படின்றத நான் வந்து இந்த 2 லெவலையும் பார்த்துக்கங்க. 23,100 கால் வந்து 196, 23,100ன்றது வந்து 96, இந்த லெவல் பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்து நம்ம கொடுக்க போகிறது வந்து 23,150. இது வந்து பார்த்திங்கன்னா 112 அப்படின்ற இடத்த பார்த்துக்கங்க. இந்த லெவலை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிங்க. 23,150ன்ற கால் வந்து 112 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் வந்து 112க்கு மேலே இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 23,200 அப்படின்ற காலை பார்க்க போகிறோம். இது வந்து 90 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். ஆல்மோஸ்ட் 128 தான் இருக்குது. இது வந்து இந்த லெவல் வந்து முக்கியம். மார்க்கெட் கீழே இறங்கி வந்து சப்போஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் கீழே இறங்கி வருதுன்னா இந்த லெவல் ஒரு வேளை அது வந்து பிரேக் பண்ண முடியலனா மார்க்கெட்டு திரும்ப 23,200 வந்துடும் அப்படின்றத நீங்கள் வந்து இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த லெவல் எந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்றது உங்களுக்கு வந்து நான் கடந்த வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த லெவல்ஸ் எந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்குதுன்றது உங்களுக்கே தெரியும். இது சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இன்னும் வந்து அதிகமான ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதனால தான் நம்ம வந்து இந்த லெவல்ஸ் வந்து நம்ம வந்து அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து இதை வந்து மார்க்கெட் ஒபே பண்ணுது அப்படின்றதால தான். அதுக்கு அடுத்தது நம்ம கொடுக்க போகிறது வந்து 250 கால் வந்து 23,250 கால் வந்து 63 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும் பை பண்ணுங்கள். அப்போ தான் மார்க்கெட்டு 23,250க்கு மேலே இருக்கும். இல்லைனா மார்க்கெட் 23,250ன்றதை தக்க வைக்காது. இந்த லெவல்ஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேலே வந்தால் பை பண்ணுங்கள். திரும்ப உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். உங்களுக்கு முக்கால்வாசி அது வந்து ஹிட் ஆகிடுச்சுன்னா அது வந்து திரும்ப அந்த லெவல்ஸ் வர்றது கஷ்டம்தான். ஆனால் முக்கால்வாசி வந்து அந்த லெவல்ஸ் பிரேக் ஆகாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ட்ரெண்டு வந்து நல்லா போகும். அது வந்து நீங்கள் நம்ம நம்ம சேனலில் போடுற ரெகுலரான வீடியோஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். மேலும் இது போன்ற லெவல்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த லெவல்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, மார்க்கெட்டோட சப்போர்ட் எவ்வளோ, மார்க்கெட்டோட ரேஞ்ச் எவ்வளோ, மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகுமா, இந்த லெவலுக்கு வந்து மெயின்டைன் பண்ணால் கால் வந்து டார்கெட் ரீச் ஆகுமா, இல்லை புட்டு எடுத்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாமான்றதை பற்றி இன்னும் உங்களுக்கு வந்து எளிமையாக வந்து நாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் மூலம் வந்து சொல்லிகிட்ருக்குறோம். அதை சேர விரும்புபவர்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு 9786219319 இது குரூப்லேயும் இருக்குது. வாட்ஸ்அப்பில் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலும் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் நண்பரோட என்னோடய வீடியோ வந்து என்னோடய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து சஜஷன் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்கள். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.